கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட அவர் லெட்டரை கொடுத்தானான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அதே சமயத்தில் ஐஸ்வர்யா சொல்கிற மாதிரியே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பியூன் வந்துட்டு வழங்க போல் அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுக்க ரம்யா வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. கார்த்திகிட்ட இந்த ஃபைலை கொடுத்தியா, அவர் என்ன சொன்னார், இந்த ஃபைலை பார்த்தாரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் ஃபைலை பார்த்தாரு, இதிலேருந்து ஏதோ ஒரு லெட்ரு மாதிரி எடுத்துகிட்டு அதை வாசித்துட்டு பதிலுக்கு வந்துட்டு அவர் ஒரு லெட்ரு வச்சு விட்டார் மேடம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஐ டூ லவ் யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் மியூசிக்லாம் ஓடுது ரெண்டு பேருக்கு இடையில். அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் தீபாக்கு தான் அவன் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னடி என்னாச்சு, லெட்டர் கொடுத்தியா இல்லை இன்னும் வந்துட்டு கொடுக்காம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, தீபா அதை சொல்கிறதுக்கு தாண்டி நானே கால் பண்ணேன், அவர் என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, சூப்பர் ரீ அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ மட்டும் இந்த லெட்டர் ஐடியா ஓகே பண்ணலன்னு வை, கடைசி வரைக்கும் நான் சொல்ல முடியாமல் தயங்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடி உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கு அவரோட முகத்தை பார்த்து பேசவே ஒரு மாதிரி இருக்குடி, லெட்ரு மூலயமா தான் சொல்லியிருக்காரு, ஆனால் நேரடியாக அவர் என்னை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதான் லவ்வெல்லாம் ஓகே ஆயிடுச்சுல, இனிமேல் எதுக்கு தயக்கம், தாராளமாக உன் மனசில் இருக்கிறத போய் பேசு அப்படின்னு சொல்ல, அதாண்டி எனக்கு பயமே, மறைவாக வந்துட்டு என்ன வேணால் நான் வந்துட்டு அவரை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் நேரில் போய் அவர் முன்னாடி எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது, அப்படியே வந்துட்டு ஸ்டன்னாகி நின்றுடுறேன் அப்படின்றாங்க. இனிமேல் அப்படி இருக்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்துட்டு நம்ம பிளான் சக்ஸஸ், தீபா இவ்வளோ வச்சு தான் உன்னை நான் எப்படி காலி பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு வழக்கம் போல் அந்த ஃப்ராடு ரியாவுக்கு கால் பண்ணி வர வச்சு ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சூப்பர் ஐஸ்வர்யா, நீ பண்ண பிளானு சூப்பர், நல்ல விலைக்கு அந்த லெட்ரு அந்த கார்த்திகையில் போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், இதை எழுதுனது அவன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் அதை போக விடாமல் தடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அப்போது ரம்யா வந்துட்டு இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கா, தன்னை கார்த்தி லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உண்மையாக வந்துட்டு கார்த்தி லவ் பண்ணல, அப்படி ஒரு லெட்டரே வந்துட்டு அவன் கைக்கு போய் சேரவே இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நம்ம விளையாடுற கேம் வந்துட்டு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த ரம்யாவோட கேரக்டரை பற்றி நமக்கே தெரியும், அவள் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா கண்டிப்பாக அடைஞ்சே தீருவா, பிடிவாதக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு ரம்யாவுக்கு வந்துட்டு பில்டப் கொடுக்குறாங்க. ஒன்று அந்த கார்த்தியை அடைஞ்சே தீருவா, இல்லைனா அழிச்சே தீருவா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ரெண்டில் ஒன்று நடக்கும். அவன் வாழ்ந்தா என்ன, அழிஞ்சா நமக்கு என்ன, நமக்கு தேவை சொத்து நம்ம கைக்கு வரணும், நம்ம ஓஹோன்னு இருக்கணும். முக்கியமாக என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்டாலே அந்த நாட்டுப்புற தீபா, அவளை வெளியில் அமுச்சாமல் விடவே மாட்டேன், அதுவும் அசிங்கப்பட்ட அந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும். இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறது அந்த ரம்யா கையில் தான் இருக்குது. அப்புறம் ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி, ஆனால் தனியாக எங்கேயாவது பார்த்து ரம்யா அவன் மனசில் உள்ளதை கார்த்திகிட்ட சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நடக்க விட்டுருவோமா, இவ்வளோ தூரம் கொண்டு வந்த நமக்கு அதை வந்துட்டு முறியடிக்க தெரியாதா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அந்த கார்த்திக்கு அழிவுகாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் ரம்யா வந்துட்டு அந்த லெட்டரை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீபா வந்துட்டு அம்மாவோட லவ் சக்ஸஸ்ன்னு நினச்சிட்டு இது சந்தோஷமா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. ஆனால் இதில் உண்மையை சொல்லணும்னா தீபாவே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, இவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்குறது என்ன, ஏன் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே எழுதி எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்களா, என்னடா கொடுமை சரவணன் இது அப்படின்ற மாதிரி இருக்குது. தீபா வந்துட்டு அவங்க லவ்வில் இன்ட்ரெஸ்ட் காட்டாங்களோ இல்லையோ, ஆனால் அடுத்தவங்க லவ்வுக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீனாட்சியும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு, இன்னொருத்திக்க ரம்யாவையும் கார்த்தியும் சேர்த்து வைக்கிறேன்னா, ஆனால் அவங்க லைஃப் வந்துட்டு இப்படியே கொஸ்டின் மார்க் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.